Hi friends, கிஷோபகடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ குரூப் 4 எக்ஸாம் எப்போ என்ன அப்படிங்கிறது நமக்கு பிளானர் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். பிளானர் மேக்ஸிமம் இந்த வீக் எண்டுக்குள்ளே அல்லது டிசம்பர் 2க்குள்ளே வந்துடும். இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து மாற்றம் இருக்காது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ பிளானரில் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் எப்படி, அதாவது எந்த மந்த்து பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. பட் வாட் எவர் எந்த மந்த்தாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது எப்போ கிரியேட் பண்ண போகிறேன், ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 50 டேஸ் பிளான் அப்படின்ட்டு நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் எப்படி இருக்கும், ப்ளஸ் இந்த ஸ்டடி பிளான் யாருக்கு செட் ஆகும், இது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு வந்து பிளானர் வந்து பார்த்தோன்னா நமக்கு அதான் சொல்லியிருந்த மாதிரிலாம் இந்த வாரம் அல்லது அதிகபட்சம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இந்த மந்த் எண்டுன்னு ஒரு 10 நாள் கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 10 நாளுக்குள்ளே நமக்கு பிளானர் வந்துடும். அதில் மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிளானர் வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் 4 எக்ஸாம் நான் படிக்கணும். அதாவது 175 ப்ளஸ் மார்க் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்பல்சரி வந்து எடுத்தே ஆகணும். நான் வந்து குரூப் 4ல எனக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த மார்க் எடுத்தால், அதாவது இது வந்து 200க்கு, ஓகேங்களா, 200க்கு 175 ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ 175 ப்ளஸ் கொஷின்ஸ் நான் கரெக்டாக போட்டால் நீங்கள் யார்கிட்டையும் மேக்ஸிமம் கேட்க தேவையில்லை. நான் பாஸ் ஆகிடுவேனா அப்படிங்கிறது கேட்க தேவையில்லை. அதிகபட்சம் நீங்கள் வந்து 175 ப்ளஸில் நீங்கள் வந்து பார்த்தா அந்த சக்ஸஸ் நெருங்கிட்ட மாதிரி தான். இன்கேஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டு ரொம்ப லிபரலாக கேட்டிருந்தாங்க மட்டும்தான் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 180க்கு மேலே போகும். ஓகேங்களா? அதுவும் வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ஆவரேஜாக நான் எடுத்திருக்கேன் 175 ப்ளஸ் கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்தால் நம்ம ஓரளவு குரூப் 4 எக்ஸாமில், ஏன்னா இப்போல்லாம் குரூப் 4 எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் 175க்கு மேலே எடுத்தால் நமக்கு ஜாப் கன்ஃபார்ம். அதுவும் 180ல் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே. நான் இந்த மார்க் எடுக்கணும், 175 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நான் போடணும் அப்படின்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருக்கணும், நான் எந்த மாதிரி படித்தா அந்த மார்க் எடுக்க முடியும்? ஏன்னா நமக்கு வந்து இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நம்ம மிஸ் பண்ணால் மறுபடியும் எத்தனை வருடங்கள் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? டிஎன்பிசி தரப்புலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாலே எப்பா ஒரு எக்ஸாம் போட்டாங்கடா அப்படிங்கிறான சூழ்நிலை வந்து இப்போ வந்து உருவாகிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இதுக்குள்ளேயே இருக்கிறது, நம்ம லைஃப் இதுக்குள்ளேயே போகிற மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. 175 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் போடுற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் A to Z எல்லாமே சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, டோட்டலாக கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த ஸ்டடி பிளான் நான் வந்து எப்போ கொடுப்பேன் அப்படின்னா, பிளானர் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ, பிளானர் ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளானர் வந்து வரும்போது தான் நமக்கு எந்த மந்த் எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒரு டென்டேட்டிவாக வந்து பார்த்தோன்னா எந்த மந்த் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கிறது அந்த பிளானரில் தெரியும். ஸோ அந்த பிளானரில் இருக்கிற மாதிரி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டென்டேட்டிவ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா அதில் வர்றதுக்கான அதே டேட்டில் அதே மந்தில் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறதா நமக்கு சேஃபான ஒரு ஜோன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வராது, பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய மந்த்துக்கு முன்னாடி வராது, தள்ளி தான் போகுமே தவிர முன்னாடி வராது. அப்போ அந்த பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா நமக்கு ஃபுல் சேஃப்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. பிளானர் வந்த ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு அந்த மந்த் பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டடி பிளான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டடி பிளான் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், அந்த ஸ்டடி பிளானுக்குள்ளே எதெல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு வச்சுட்டேன். அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? என்ன அந்த ஸ்டடி பிளான் வந்து இப்போ வந்து ஒரு 15 ஸ்கெடியூலாக வந்து பிரிக்கலாமா, இல்லை வந்து 20 ஸ்கெடியூலாக பிரிக்கலாமா, இல்லை அப்படி பிரிக்கும்போது எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலும் எவ்வளோ லெசன்ஸ் உள்ளே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், அது பேஸ்டான் எல்லாமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்து தான். இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து மே மாதம் தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுவோம், லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சு கொடுப்போம். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஒரு 4 மாதத்தில் வந்துடும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கி கொடுப்போம்.
ஆனால் ஐடியாக்கள் எல்லாமே வந்து ஓரளவு நான் வந்து பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா. எதெல்லாம் வந்து ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணணும் அது எல்லாமே ஓரளவு ஐடியா பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா. பட் அந்த பிளானர் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு அதான் நான் சொன்னல மேக்ஸிமம் ஒரு 1 வீக் பொறுத்துக்குங்க ஓகேங்களா. அந்த ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம கிறிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ பிளானர் வந்த ஆஃப்டர் 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நம்ம கிறிஷோப் அகாடமியில் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஸ்டடி பிளான் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டீங்கன்னா ஓவரால் 175+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அழகாக போடலாம். அது ஸ்டடி பிளான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம எதெல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஓகே. A to Z எல்லாமே நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அது லிபரலாக நீங்கள் படிக்க போகிறீங்களா அதில் ஸ்பீடாக படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது பேஸ்டாக நம்மளுடைய பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டு வச்சு தான், அதாவது மந்த் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஓகேங்களா. சரி ஓகே, இது ஒன்று முடிஞ்சுங்களா, புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு கிளியராக புரிஞ்சா. சரி ஓகே, அடுத்தது இந்த 50 days பிளான்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த 50 days பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவம்பர் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா நவம்பர் மந்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. அப்போ 50 நாளுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து வேகமாக முடிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இதெல்லாம் படிக்கணும், ஒரு வாரத்துக்கு நீங்கள் இவ்வளோ முடிக்கணும் அப்படின்ட்டு பல்காக எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இப்போ நவம்பரில் போட்டாங்கன்னா அடுத்த 90 நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 50 days இது முடிச்சா தான் அகைன் ரிவைனிங் இருக்கிற ஒரு 40 days நீங்கள் ரிவிஷன் ஆச்சு பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம வேகமாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. பட் நமக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 50 days பிளானில் வந்து நம்ம வந்து ஐ திங்க் வந்து ஒரு 3 வாரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதாவது ஒரு 16 to 17 நாள் நினைக்கிறேன் ஓகேங்களா. டே 16 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 டேஸுக்கும் ஒரு ஸ்கெடியூல் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம். அதில் 3 ஸ்கெடியூல் நம்ம முடிச்சிட்டோம். 4th ஸ்கெடியூல் இன்னிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 4th ஸ்கெடியூல் என்னென்ன பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா அந்த 50 days பிளான் வச்சிருக்கவங்களுக்கு நான் வந்து பிரிச்சே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸ்கெடியூல் 1, ஸ்கெடியூல் 2, ஸ்கெடியூல் 3 அப்படிங்கிற மாதிரி 10 ஸ்கெடியூலை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் 5 days அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு 4th ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. இருந்தாலும் இனிமேல் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேங்க சார். நீங்கள் கொடுத்த அந்த 50 days பிளான்ஸும் என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நிறையா இருந்ததுனால என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எந்த ஸ்டடி பிளான் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன்ட்டு படிக்காம விட்டுறக்கூடாது. இந்த 50 days பிளானில் இருக்கக்கூடிய அந்த ஜிகேயில் இருக்கக்கூடிய லெசன்ஸை படிச்சுட்ருங்க. அதெல்லாம் அந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே வந்து அந்த ஸ்டடி பிளானில் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்கெடியூலே நான் வச்சிருவேன் நான் ஓகேங்களா. அதனால் இங்கே படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த 50 days ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 இது நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா. அதாவது 3 ஸ்கெடியூல் நம்ம வந்து முடிச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம இது கண்டக்ட் பண்ணிட்டோம். ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் 1, 2 கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் 200 மார்க் வந்து பார்த்தோன்னா தரமாக கொஸ்டின் எடுத்து நம்ம அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த 3 ஸ்கெடியூலில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 நாள் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பிளானர் தள்ளி போகிறது அப்படிங்கிற விஷயம் போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 4th ஸ்கெடியூலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸ்டார்ட் வித் 4th ஸ்கெடியூல் எப்போ டுடே ஓகேங்களா. ஸோ 4வது ஸ்கெடியூல் இருந்து இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதாவது 16th day ஓகேங்களா, 16வது நாள் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அது என்னென்னங்கிறது நான் அடுத்த ஒரு தனி வீடியோ பதிவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சு நான் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 50 days பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓரளவு நான் முடிச்சிட்டேன் சார். நீங்கள் கொடுக்குற இந்த பல்காக கொடுக்குறது எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இல்லை சார் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது, இந்த 50 days பிளான் வந்து இது வரைக்கும் 15 நாள் நான் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த வாரத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. சரி ஓகே, இப்போ கிளாரிட்டி தெரிஞ்சிருச்சா. ஸோ பிளானர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்பேன். அதே மாதிரி இப்போ 175+ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போடணும்னா எதெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கணும், ஒரு ஜிகே பார்ட்டி எப்படிலாம் படிக்கணும், ஒரு தமிழில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கவர் பண்ணணும். ஏன்னா தமிழ்னா 6th to 12th ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறது இல்லாமல் வேறு என்னென்ன மூளை முடுக்கில் நம்ம வந்து படித்து அந்த 100 out of 100 வாங்கலாம். மேக்ஸ் 25 வாங்கணும்னா என்ன பண்ணணும், ஜிகேல ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாமே நான் ஒரு வீடியோ பதிவு நான் தனியாக கொடுக்குறேன் ஓகேங்களா. ஒரு 180 மார்க் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணுங்கிறது கிளியராக சொல்கிறேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டடி பிளானே போடுவேன்.
இது வந்து எதெல்லாம் படிச்சிருக்கணும், ஜிகேல என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும் சொல்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஸ்டடி பிளானே நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா, இது வந்து ஓவராலாக என்னென்ன படிக்கணுங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் தான் நம்ம ஸ்டடி பிளானில் நம்ம வந்து வாரம் பிரித்து நம்ம படிப்போம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கிளியரா புரிஞ்சிங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் இனிமேல் நான் வந்து நான் படிக்க போகிறேன், ஸோ எப்படி சார் நான் படிக்கிறது, எந்த மாதிரி நான் சார் நான் முடிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு தெரியல சார். அதேமாதிரி 50 days பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ அடுத்தது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு கிளியர் வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டோம். கிளியர் தானே? ஸோ 50 days பிளான் வந்து இன்னிலிருந்து 16வது நாளுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பிளானருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்போம். இது வரைக்கும் நான் இது ஃபாலோ பண்ணல சார், இனிமேல் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது சிலபஸ் அப்படிங்கிறது பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் ஆஃப்டர் பிளானருக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த 50 days பிளானில் இருக்கக்கூடிய லெசன்ஸை முடிச்சிடுங்க. அப்படி இல்லை எது இல்லைனாலும் 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸை முடிங்க. 10th சோசியலில் பாலிட்டியில் ஒரு 2 லெசன்ஸ் 3 லெசன்ஸ் இருக்கும் முக்கியமானது. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன்ஸு ஓகேங்களா ஒரு 7 லெசன்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாகிரபியில் ஒரு 7 லெசன் இருக்கும். எக்கனாமிக்ஸில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். இதெல்லாம் 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜிகே லெசன்ஸை முடிங்க. இதெல்லாம் ஸ்கெடியூலில் வந்து இன்க்ளூட் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டுருங்க. தமிழ் கொஞ்சம் ஸ்கூல் புக் வைஸ் வந்து படிச்சுட்ருங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் படிச்சுட்ருங்க. நம்ம பிளானர் போடும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த 10 நாள் விடக்கூடாது. இல்லை இந்த 1 வீக் வந்து ஏன் வந்து அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் விட்டுறக்கூடாது. படிச்சுட்டு இருக்கணும், ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கிளியர் தான்? புரிஞ்சுங்களா? ஆஸ் யூஸ்வல் நம்ம மற்றது என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதை அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சைட் பை சைடு வந்து நம்ம இதுக்கு உண்டான டீச்சிங் வீடியோவும் சைட் பை சைடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, ஓகே. வேறு என்ன? ஓவரால் எல்லாமே நம்ம சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் ஆஃப்டர் பிளானருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன ஏதுங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வந்து ஒரு ஸ்டடி மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பிளானருக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ண போகிறோமா, இந்த 50 days பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களாங்கிறது நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த மைண்ட் ஸ்டேட் வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு பிளானரில் எந்த மாதிரி வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது எக்ஸாம் முன்னாடி வந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் வந்து ரொம்ப தள்ளி வச்சு வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எக்ஸாம் வந்திருக்கா அடுத்த வருஷம், ஓகே சந்தோஷம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும். அது முன்னாடி வந்தாலும் சரி, முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், தள்ளி போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 4ல் நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கணும், நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும், ஒரு நல்ல போஸ்டிங் போகணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது மட்டும் யோசிங்க. பயந்துக்காதீங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து பயந்துக்காதீங்க. ஐயோ முன்னாடி போட்டாங்களே, ஐயோ தள்ளி போட்டாங்களே, போட்டுட்டாங்கல்ல அப்படின்ட்டு சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி தயாராகலாங்கிறது மட்டும் யோசிங்க. இதை எப்படி நமக்கு கைவசம் படுத்திக்கலாம், இதை எப்படி நமக்கு சாதகமாக இந்த எக்ஸாமை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், எப்படி இதில் நம்ம போஸ்டிங் அடிக்கலாம், அதை மட்டும் யோசிங்க. உங்களுக்கான ஐடியா நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பயந்துக்காதீங்க. எப்போ வந்தாலும் நான் சொல்கிறேன்ல, ஜனவரியிலேயே நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் சரி, இல்லை பிப்ரவரியில் டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போட்டாலுமே கூட நீங்கள் பயந்துக்காதீங்க. அதுக்கு தகுந்த ஒரு ஐடியா பண்ணலாம். ஓகே, பிப்ரவரியில் இப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களா, அடுத்த ஒரு 3 மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல எக்ஸாம் நடக்குதா, ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு எப்படி ரெடி பண்ணலாம், ஸ்டடி பிளான் எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரி படித்தா அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட ஒர்க் வந்து படிக்கிறது மட்டும்தான். பிளானை பொறுத்த வரைக்கும் பிளான் வந்ததுக்கப்புறம் தம்பிகளா பிளானரில் டேட் இப்படி வந்திருக்கு, இந்த மந்தில் வந்திருக்கு, இந்த மந்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பீடில் ஓடணும், இல்லை மந்த்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அப்போ இந்த நார்மல் ஸ்பீடில் கூட போங்க, நீங்கள் இலக்கை எட்டிடலாம். இல்லை மந்த்து ரொம்ப குறைவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த இலக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்போ கொடுக்குற டைமை வச்சு தான் நீங்கள் ஓட போகிறீங்களா, இல்லை ரிலாக்ஸாக நடக்க போகிறீங்களா, இல்லை ஆவரேஜாக ஓட போகிறீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் நம்ம போகணும், நம்ம இலக்கை நம்ம அடையணும். அது ஓடுறோமோ நடக்கிறோமோ இல்லை வந்து பார்த்தோன்னா துள்ளி குதிச்சு நம்ம போகிறோமோ, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மளை. கிளியர் தானே? அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் பயந்துக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.